ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி அவர்களுடைய பலன்களை பார்ப்போம். இன்று 2/2/2024 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை. சோபகிருது தை 19. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மகர லக்னம், இருப்பு 1 நாழிகை 59 வினாடி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:36. திதி இன்று பிற்பகல் 12:40 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:25 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்று சந்திராஷ்டமம் புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. லக்னம் மகர லக்னம். மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவான், தனுசில் சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான். மேஷராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாள். எப்படின்னா, பல நாட்களாக உறவுகளில் யாரும் வீட்டுக்கு வரலை, உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஏங்கின்னு இருந்தீங்க. ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்த நாள் இப்போ போய் மாறி எப்படி வரும்னா, உறவுகள் வீட்டுக்கு அவங்களால உங்களுக்கு வரவு வரும் மாதிரி நாள் அமையும். அதனால் நீங்கள் உறவுக்காரங்க வரலனாலும் பரவாயில்ல, உறவு சம்மந்தப்பட்டவங்க வீட்டிலேருந்து விசேஷமான பத்திரிக்கை வர்றது, கல்யாண பத்திரிக்கை வர்றது, கிரகப்பிரவேச பத்திரிக்கை வர்றது, அதனால் சுபம் வரவ மாதிரி உங்களை நாட்கள் அமையும். அப்படி யாரும் வரலை, இன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு யாருமே வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் உறவுக்காரர்களுக்கு ஒரு ஃபோன் மூலமாகவோ இல்லைன்னா ஒரு மெசேஜ் மூலமாகவோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு ஒரு நன்மையான நாளாக அமையும். தாய்மாமன் வழியிலையும் இன்னைக்கு நல்ல சுப வரையும் உண்டு. எப்படி சொல்கிறோம்னா, திடீர்னு அவங்க வீட்டில் உங்கள் குழந்தைங்க பெரிய மனுஷி ஆகிடுவாங்க. அதனால் தாய்மாமன் மூலமாக ஒரு வரவு வருது. அதுக்கப்புறம் ஒரு கல்யாண பேச்சு எடுக்க முடியும். கல்யாண பேச்சுனால் தாய்மாமனோட சீதனம் வரும். இந்த மாதிரி இந்த நாள் ஒரு நன்மையான நாளாக அமையும். பணம் சேமிப்பு திட்டம். இந்த பணம் சேமிப்பு திட்டம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாள் நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக ஒரு உண்டியலில் ஒரு 100 ரூபா அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா அது பிற்காலத்தில் ஒரு பெரிய பணம் சேமிப்பாக வரும். அது எப்படி வரும்னா, உண்டியலில் கிடையாது, பேங்க் மூலமாகவே வரும். அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற நாள் இன்றைய நாள் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, லக்ஷ்மி பூஜை. வீட்டில் காலையில் எழுந்தவொடனே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பும் போதோ இல்லை வீட்டிலேருந்து காலையில் உங்களோட முதல் காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வாங்க. அந்த விளக்கு ஏற்றிட்டு அம்பாலோட மந்திரம், தெளிவாக சொல்கிறேன், அம்பாலோட மந்திரம் ஓம் ஸ்ரீம் நமஹ, ஓம் ஸ்ரீம் நமஹ, ஓம் ஸ்ரீம் நமஹ. இந்த மந்திரத்தை ஒரு 54 முறை சொல்லி உங்களால் முடிஞ்ச ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு நன்மையான நாளாக அமைந்து செல்வ செழிப்போட பணவரவோட நாளாக அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு மழை கொட்டும் நாளாக அமையும். பரிசு மழைன்னா எப்படின்னா பணத்தாலையும் இல்லை, பொருளாலையும் இல்லை, நல்ல சுப செய்திகளால் பரிசு மழை கொட்டும். இப்போ அந்த பணம் வர்றதுக்கு எனக்கு பரிசு மழை கொட்டணும் அப்படின்னா, சின்னதாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிற்காலத்தில் அது ஒரு பணம் சேர்க்கையாக அமையும். அதுதான் பரிசு மழை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பரிசு மழை வந்துடாது. அதுக்கு உண்டான ஒரு ஆரம்பமும் தான் இன்றைய நாள்.
ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங்கில் வந்து சின்ன ஒரு குறிப்பிட்ட அளவு, ரொம்ப பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் உங்களால் முடிஞ்சது மட்டும் பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நாளை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதுக்காக வந்து ஒரு 100 ரூபாய் அப்படின்னு ஒரு மதிப்பில் ஒரு ஷேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது பிற்காலத்தில் ஒரு பணப்பரிசாக வந்து சேரும். எது இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். இந்த பொறுமையோடு இருந்தால் தான், காலம் கனிந்தால்தான் அதோட பணம் வரும். அதுதான் பரிசு. புண்ணிய தீர்த்தம். இப்போது இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்னா, திடீர்னு வந்து உங்கள் சொந்தக்காரங்க வந்து நான் இந்த மாதிரி ராமேஸ்வரம் போகிறேன், காசிக்கு போகிறேன், இந்த மாதிரி ஒரு புண்ணிய தீர்த்தத்தில் போய் நான் நீராட போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் திடீர்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாமல், சரி நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு 101 ரூபா காணிக்கையாக கொடுத்து இது பிரயாணத்துக்கு வச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி புண்ணிய தீர்த்தம் ஆடிட்டு வரவங்கும்போது உங்கள் வீட்டுக்கும் ஒரு கேனில் தீர்த்தம் கொண்டுட்டு வர சொல்லுங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தீர்த்தம் வந்துச்சுன்னா அந்த வீட்டு பூரா நீங்கள் புரோக்ஷனம் பண்ணும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும். இது நம்ம போகாமையே இன்னொருத்தங்க போய் நமக்கு கிடைக்கிறதே பெரிய லாபம் தான். ஏன்னா நமக்கு நேரம் மிச்சமாச்சு, செலவு மிச்சமாச்சு. ஆனால் ஒரு 101 ரூபா கொடுக்கறது தான் உங்களோட கடமை. அதை மட்டும் நீங்கள் பார்த்து செய்யுங்க. சுப செய்திகள். சுப செய்திகள் எப்படி வரும்னா, அதுவும் பர்டிகுலராக வந்து பெற்றோர்களுக்கு தன் குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா படிக்கிறாங்கன்ற ஸ்கூல்லேருந்து ரிசல்ட்ஸ் வரும். அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிடிஎம் மீட்டிங். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்கள் பையன் நல்லா பண்ணுறாங்க, நல்லா செய்கிறான், முன்னாடி போன மாதத்தோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். இதை கேட்கும்போது உங்களுக்கு வந்து பையனுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த என்கரேஜ்மெண்ட்டை நல்லபடியாக செய்யுங்க. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபமான நாள். லாபம்ன்றது நாம் தொழில் செஞ்சு வர்றது தான் லாபம் கிடையாது. நாம் செய்கிற காரியமே பிற்காலத்தில் நல்ல செய்தியாக வர்றது தான் லாபம். ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்னாடி செஞ்ச நல்ல காரியத்துக்காக இன்னைக்கு வந்து ஒரு கௌரவ பட்டங்கள், அந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி வந்து சேரும். இல்லையானா கௌரவ பட்டங்கள் கொடுக்குற ஒரு விழாக்கை வந்து நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களை எல்லாரையும் சந்திச்சுட்டு கூட வருவீங்க. அப்போது இந்த கௌரவ பட்டங்கள் சொல்கிறதுனால உங்களுக்குன்னு இல்லை, நீங்களும் அதில் போய் ஒரு சார்பாக இருந்து அந்த ஒரு விசேஷத்தை வந்து அனுபவிச்சுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு ஒரு லாபமாக அமையும். எப்படின்னா, அங்கே இருக்கிற முக்கியமான நபர்கள்ட்டலாம் வந்து நீங்கள் பேசும்போது அவங்களோட தொடர்பு கிடைக்கிறதுனால பிற்காலத்தில் அது பெரிய விசேஷமாக அமையும். தெய்வீக செயல். இந்த தெய்வீக செயலில் வந்து என்ன மாதிரி செயல்னா, நீங்கள் வந்து உழவார் பணி பண்ணுறீங்க, அந்த கோயிலுக்கு ஒரு சின்ன சின்ன நல்ல ஒரு டொனேஷன்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விசேஷத்துக்காக நீங்கள் முன்னே இருந்து நடத்துகிறீங்கன்னா, அந்த தெய்வீக செயல்னு இன்னைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசேஷமாகவும் கிடைக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு கௌரவமும் கிடைக்கும். உடற்பயிற்சி செய்தல். இந்த உடற்பயிற்சி எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுன்னு சொல்கிறேன். அப்போது வீட்டில் வந்து ஒரு சூரிய நமஸ்காரம் அப்படி பண்ணிங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் மனசில் வந்து எந்த கவலையும் இல்லாமல் இருப்பீங்க. அப்போது அந்த உடல் பயிற்சியும் ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள் நல்லா இருக்கும். அது கண்டினியூஸாக மாதம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ பக்கத்தில் இருக்கிற ஒரு உடல் பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதோட பலன் பிற்காலத்தில் பெரிய ஒரு லாபமும் அமையும். கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். எப்படின்னா, இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தை, திருமணத்துக்கு உண்டான யோகம், இது எல்லாமே வந்து இந்த நாள் வந்து ஒரு நாளாக அமையும். அப்போது என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல வந்து உங்களோட குழந்தைங்களோட ஜாதகத்தை வந்து கொடுக்கறதுக்கு முதல் நாளாக இதை வச்சுக்கிங்க. குழந்தைங்களோட ஜாதகத்தை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் அதை வச்சு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க மேட்ரிமோனி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பகிர ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப வந்து நல்ல நாளாக அமையும். எப்படின்னா, பிற்காலத்தில் எது இருந்தாலும் இன்னைக்கு செய்கிற நாள் வந்து பிற்காலத்தில் தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். அதனால இந்த நாளை வந்து பயன்படுத்திக்கிங்க. உடல் வலி நீங்குதல். பல நாள் வந்து ரொம்ப உடம்பு அப்படியே கஷ்டப்பட்டு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா தொடர்ச்சி வேலை,
தொடர்ச்சியான பிரச்சனைகள், தொடர்ச்சியான பிரயாணங்கள், நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டோம்னா போடுறேன்னு சொன்ன உடனே காலையில் ஃபோன் பண்ணுவாங்க, சார் நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு. நம்ம லீவை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பியும் போவோம். ஸோ இந்த மாதிரி வந்து உடல் வலியெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கி ரிலாக்ஸாக வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நாள் அமையும். வீட்டிலன்னு இல்லை, உங்களோட சொந்த விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு நாளாக அமையும். பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர்னா எப்படி இருப்பார்னா, விநாயகர் மட்டும் இருக்க மாட்டார். விநாயகர் பக்கத்தில் வந்து சர்ப்ப விக்கிரகங்கள் இருக்கும். 2 பாம்பு கோத்துக்கிட்ட மாதிரி வந்து ஒரு விக்கிரகம் இருக்கும். அந்த சர்ப்ப விக்கிரகத்துக்கும் விநாயகருக்குமே வந்து பன்னீர், என்னதுங்க பன்னீர், அதான் சொல்லுவாங்கள்ல ரோஜாப்பூ பன்னீர் அபிஷேகம் செய்யணும். உங்கள் கையால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாகவும் மனம் இறுக்கம் இல்லாமல் ஒரு நாளாகவும், அதுவும் இல்லாமல் இந்த நாளை வந்து நீங்கள் எப்பயுமே மறக்க முடியாத சில விஷயங்கள் நடந்த நாளாக அமையும். சிம்மராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தனம் உள்ள நாளாகும். தனம்னா வந்து பணம்னு நினைக்காதீங்க, தனம்னாவே வந்து லக்ஷ்மி. அப்போ அந்த லக்ஷ்மி வரும் நாள் இன்றைய நாள். அப்போது இந்த நாள் வந்து என்ன மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி வரும்னா, ஆபரணங்கள், ஜுவல்ஸ், இந்த ஜுவல்ஸை வந்து நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு வரும். அப்போ இந்த தனம் உள்ள நாளில் கோல்டு வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு சில்வர் காயின் அதை வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். ஏன்னா இது வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு மாதம் சம்பளம் வந்து கண்டிப்பாக வந்து வர வேண்டிய ஒரு நாளாக அமையும். அதனால் வர்ற சம்பளத்தில் முதல் விரயமாக ஒரு சில்வர் காயினை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லுங்கள். இந்த நாள் வந்து பிற்காலத்தில் தனம், லக்ஷ்மி எப்பயும் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கினே இருக்கிற மாதிரி ஒரு நாளாக அமையும். சகோதரன், அதுவும் மூத்த சகோதரனால் வந்து உங்களுக்கு லாபமாகவும் நாளாக அமையும். எப்படின்னா, பலதரப்பட்ட நேரங்களில் வந்து வாக்குவாதங்கள், சண்டைகள், ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நாளில் வந்து உங்கள் மூத்த சகோதரன் வந்து ஒரு விட்டு கொடுக்குற மாதிரி ஏதாவது நடக்கும். மூத்த சகோதரன்னா கூட பிறந்தவங்க கிடையாது, உங்கள் கூட வேலை செய்கிற மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்க மூத்தவங்களாலும் சரி, இல்லைன்னா புதிதாக மூத்த நண்பர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு காலங்களில் வந்து உங்களுக்கு அவங்க வந்து ஒரு தனம், ஒரு வரவு மாதிரி ஒரு நல்ல சுபகாரியம் செஞ்சு தர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவே இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாளில் வந்து கடன் தீரும். எப்படி கடன் தீரும்னா, ரொம்ப நாளாக நான் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தனம்ன்ற ஒரு நாள்னால, லக்ஷ்மி வரவு நாள்னால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கடனை தீர்த்தேன். அது வந்து 100% இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 70% கடனை தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன நிம்மதியோடு இருப்பீங்க. பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில், அந்த அம்மன் கோயில் என்ன விசேஷம்னா, எப்பயுமே வந்து அந்த அம்பாலை வந்து ஒரு அலங்கார தோரணத்தோடு தான் அந்த அம்பாலை வச்சுருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு செழிப்போட அந்த அம்பாலை பார்க்கும்போது மாலைகள், அணிகலன்கள், புடவைகள் இந்த மாதிரி சாத்தி அழகான ஒரு ரூபமாக தான் அந்த அம்பாள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்பாள் கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சது சந்தனம், இல்லைன்னா அத்தர், இல்லைன்னா ஜவ்வாது, இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி அம்பாலோட அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சன்னதியில் பூஜாரிட்ட கொடுத்துட்டு வாங்க. இது சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி, பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலாக இருந்ததுன்னா, ஏன்னா இந்த பரிகாரம் அன்றைக்கு மட்டும்தான். ஸோ அதனால் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல விசேஷமான நாளாக அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாக அமையும். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எதில் சொல்லணும்னா உடலில் சொல்கிறேன். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பல பேர் வந்து இந்த கன்னி ராசிக்காரங்களில் கீழே விழுந்து நிறைய அடிபட்டிருப்பாங்க. அதுவும் வந்து வலது காலில் தான் அடிபட்டு ரொம்ப ஸ்க்ராச்சஸோடு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வந்து இந்த வலி நிவாரண நாளாக இன்றைக்கி அமையும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக எல்லா வலியும் எனக்கு போயிடுச்சுப்பா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நாளாக அமையும். அரசு உத்தியோகம், இன்னைக்கு வந்து அரசு உத்தியோகம் சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு உடனே இன்னைக்கு வேலை கிடைச்சிரும், அரசு உத்தியோகம் கிடைச்சிரும் அப்படின்னு கிடையாது. இந்த அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு தேடி வரும்.
திடீர்னு ஒரு போஸ்ட் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு, கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கு, வந்து சேர்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லையானா இந்த கவர்மெண்ட் ஜாப்ல வேலை செய்கிறவங்க வந்து சிபாரிசு, இந்த மாதிரி ஒரு காலி இடம் வருது, நீங்கள் வந்து சரி அப்போ ரொம்ப வருஷமாக நீ வேலை இல்லாமல் இருக்க, ஒரு நம்பிக்கையான பையனாக இருக்கும், உனக்கு நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட் உள்ள நாளாக அமையும். அதனால் ஆசிரியர்கள் கூட முன்னாடி வந்து நான் டெம்பரவரியாக இருந்தேன், இந்த நாள் ஏதாச்சும் நான் அப்ளிகேஷன் நான் வந்து போட்டேன்னா பிற்காலத்தில் எனக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னீங்கன்னா இந்த நாளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளிகேஷன் போடுங்க, நல்லபடியாக அமையும். பூரண செயல். நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு வரும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. இன்னைக்கு நான் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன், ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கேன், என் லைஃப்பில் வந்து மாற்றத்தான ஒரு காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமையக்கூடிய நாள். பரிகாரம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு போகும்போது வெறும் கையோடு போகாதீங்க. மல்லிப்பூ, உதிரி மல்லிப்பூ இருந்தாலும் பரவாயில்ல, மல்லி சரடா இருந்தாலும் பரவாயில்ல, அதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு உங்கள் பேரை சொல்லி சிவபெருமானுக்கு இந்த மல்லிப்பூவால் அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள். சரடா இருந்ததுன்னா சிவபெருமானுக்கு மாலையாக சாத்திர சொல்லுங்கள். இது எப்போ பண்ணுன்னா மாலை, அதான் சாயங்காலம், அந்த நேரத்தில் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். துலா ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சலனமான நாள் தான் இருக்கும். சலனம்னா மன சங்கடம், மனப்பிரச்சனை, வாக்குவாதம், அதனால் வந்து உங்களுக்கு கிடைக்கிற சலனங்கள். முதல்ல எங்கே ஆரம்பிக்கும்னா அம்மா கிட்ட தான் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்காக, குடும்பத்துக்காக ஒரு விஷயம் நான் செய்ய போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உடனே வந்து அவங்க வேணாம், இது ஏன் செய்கிற, இது செய்கிறதுனால என்ன லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து குறை சொல்லுவாங்க. அப்படி அந்த குறை எதிர்ப்பு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து மனசஞ்சலம் ஆகிடும். ஆரம்பிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதுக்குள்ளே ஏன் ஒரு முடிவு ஒரு நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறவு ரீதியாக உங்கள் அம்மா கிட்ட இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப சலனமான நாளாக தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து அம்மா கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையோடு பேசுங்க. தந்தை வழி சொத்து, அப்பாவோட வழி சொத்து வந்து ரொம்ப பிரச்சனையாக வரும். எப்படின்னா வாக்குவாதத்தில் வரும். இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம், இதனால் ஒரு சலனம். அப்போது ப்ராப்பர்ட்டின்னு இல்லாமல் உங்கள் அப்பாவோட ப்ராப்பர்ட்டியில் சாதாரணமான ஒரு விஷயந்தான், இந்த வாட்டர் டேக்ஸு, சூவேஜ் டேக்ஸு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இதெல்லாம் யார் கட்டுறது, நீயா நானான்னு ஒரு போட்டி வரும். எப்படின்னா வந்து கூட பிறந்தவங்க கூட கிடையாது, உங்களுக்கே வந்து ஒரு டவுட் வரும், இது எது கட்டணும், இது தேவையில்லை தானே, விட்டுடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டடாகவே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, சூவேஜ் டேக்ஸு, இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது ஏன்னா உங்கள் அப்பா வழி சம்மந்தப்பட்டது, உங்கள் அப்பாவோட பேரில் இருக்கிறது எதாவது இருந்ததுன்னா உடனே அதை வந்து கட்டி முடிச்சிருங்க. இல்லையானா பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப். இந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் எப்படி சொல்கிறதுனா, நிம்மதியான தூக்கமே இல்லை. காலையில் எழுந்துக்கும் போதே அந்த ஒரு படுக்கையிலேருந்து எழுந்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று மனசில் வந்து ஒரு ஏக்கம், ஒரு முடிவு இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா கெட்ட கெட்ட கனவுகள், ஏதோ ஒரு இடத்துல ஓடி போகிற மாதிரி இருக்கும், யாரோ ஒன்று துரத்துற மாதிரி இருக்கும், ஏன் சில நேரத்தில் யானை துரத்துற மாதிரி கூட கனவு வரும். அப்படிலாம் வந்ததுனாவே அந்த நாள் வந்து உங்களுக்கு சலனம் உள்ள நாளாகவும் இருக்கும். இந்த கனவு வர்றதை பற்றி ஒரு சாஸ்திரம் இருக்குது. அந்த கனவு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, யானைகள் கனவுல வந்தாவே அந்த நாள் போராட்டமாக தான் இருக்கும், எது இருந்தாலும் தடையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நாட்களை நீங்கள் ஆரம்பிக்கும் போது எதுக்கும் ஜாக்கிரதையாக வந்து இந்த நாட்களை கடந்து போகணும். பரிகாரம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கருப்பண்ணசாமி, ஐயனார், முனீஸ்வரர், இந்த மாதிரி கோயிலுக்கு போங்க. போயிட்டு அங்கே போயிட்டு வெறும் கையோடு போகாமல் 1 லிட்டர் பொவன்டோ பாட்டில், கொஞ்சம் சந்தனம், சுருட்டு, இது 3த்தையும் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற கருப்பண்ணசுவாமிக்கோ முனீஸ்வரருக்கோ கொடுத்துட்டு வாங்க. அது இல்லாமல் கண்டிப்பாக அந்த கோயிலில் ஒரு அம்பாலாவது இருப்பாங்க, அந்த அம்பாளுக்கும் ஒரு தானம் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா இளநீர் வாங்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பூஜாரிட்ட கொடுத்து இது அம்பாள் சன்னதியில் வைங்க. அது உங்கள் கண்ணு முன்னாடியே வைக்க சொல்லணும். அதுதாங்க ஒரு முக்கியமான விசேஷம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி இன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா அந்த நாள் பூரா உங்களுக்கு சலனம் இல்லாமல் இருக்கும். இது முடிஞ்சால் நீங்கள் காலையில் கூட பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுள்ள நாளாக தான் இருக்கும். செலவுனா எப்படின்னா,
பலதரப்பட்ட செலவு. அதில் முக்கியமாக ஒரு 3 செலவு பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் நண்பர்களால் இன்றைக்கி ஒரு செலவு. எப்படின்னா, நண்பர்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டிக்கோ அந்த மாதிரி செலவு பண்ணாலும் பரவாயில்ல, சுப செலவுன்னு சொல்லலாம். ஆனால் நண்பர்களுக்காக நீங்கள் காசு கட்ட வேண்டிய செலவாக மாறும். உதாரணத்துக்கு, உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஹெல்மெட் போடாமல் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பைக்குனால வந்து போலீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய் கட்ட வேண்டியதாக இருக்கும். யாருக்காக? நண்பருக்காக. அந்த மாதிரி ஒரு செலவு வரும். ஸோ அதனால் இன்றைக்கி நண்பர்கள் அப்படின்னு வந்தாவே அலர்ட், செலவு ஆகிடும். அப்படின்னும் போது தவிர்க்க முடியாத காரணத்தினால போக மாதிரி இருந்ததுன்னா அந்த செலவு வந்து ஜாக்கிரதையாக பார்த்து செலவு பண்ணுங்கள். ரொம்ப அளவுக்கு மீறி செலவு பண்ணிங்கன்னா ரொம்ப இந்த நாள் வந்து செலவுக்குள்ள நாளாக அமையும். அதுக்கப்புறம் பண நஷ்டம். எப்படின்னா, உடல் உபாதைகள் உங்களுக்குன்னு கிடையாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது வந்து உடல் உபாதைகள் வரும். குழந்தைங்கள் எடுத்துக்கிட்டோம்னா திடீர்னு வந்து சளி, காய்ச்சல் இந்த மாதிரி ஆகும்போது ஒரு பண நஷ்டமாகும். ஸோ அது ஒரு செலவு. இந்த செலவு பண்ணுறதால உங்கள் குழந்தைங்களுக்காக தான் பண்ணுறீங்க. அதே போல் வந்து மற்றவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு செலவு வரும். பர்டிகுலராக வந்து உடல் சம்மந்தப்பட்டதுக்கு ஏதாச்சும் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, எனக்கு ஒரு கை மாற்றா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீ செலவு பண்ண சூழ்நிலை தான் வரும். அதையும் பார்த்து பண்ணுங்கள். ஜுவல்ஸ், இந்த ஜுவல்ஸ் மேலே வந்து ஆபரணங்கள் மேலே வந்து பெண்களுக்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு பிரியமான நாளாக வரும். நம்ம வாங்கணும், கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கியே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்டுக்கு வரும். அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய நகையை வச்சு புது நகை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி செலவுன்னு சொன்னதுனால வந்து உங்கள் பழசை வச்சுது செலவு பண்ணி புதுசு வாங்கணும்னு கிடையாது. உங்கள் கையில் சேமிப்பு இருந்ததுன்னா மட்டும் அந்த நகை போய் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இந்த நாளை தவிர்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நாளாக அமையும். பரிகாரம், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, மூதாதையர்களுக்கு படையல் போடுறது. படையல்லாம் வந்து வாழை இலை போட்டு எல்லாம் செய்யணும்னு அப்படிலாம் கிடையாது. படையல்ன்றது வந்து ஒரு காகத்துக்கு அன்னைக்கு செஞ்ச சாப்பாட்டிலேருந்து ஒரு பங்கு எடுத்து வைக்கணும். பைரவர்களுக்கு பிஸ்கெட்ஸ் கொடுக்கணும். இதை செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சாதனையான நாளாக இருக்கும். எப்படின்னா, இவ்வளோ நாளாக நான் வந்து ஒரு மியூசிக் கற்றுக்கணும், மியூசிக் ஆர்டிஸ்ட் ஆகணும், மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால போய் நான் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஏங்கின்னு இருப்பீங்க. அது இன்றைக்கி அந்த நடைமுறைக்கு வரும் நாள். அதனால் இன்றைக்கி இந்த நாளை வந்து பயன்படுத்தி ஒரு மியூசிக்கில் போயிட்டு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, இசை பயிற்சினால் பிற்காலத்தில் வந்து அது ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு மாறும். அதனால் இந்த நாளை வந்து நழுவ விடாமல் இசை பயிற்சியில் போய் ஜாயின் பண்ணுங்கள். மேல் அதிகாரிகளோட பாராட்டு. ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற பல பேருக்கு வந்து நம்ம மேல் அதிகாரி வந்து நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் தர மாட்டாங்களா, நம்மளை பற்றி ஒரு இன்னொரு டீமில் வந்து சேர்த்து அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற நாள் போய், இந்த நாள் வந்து உங்களை வந்து அதிகாரிகளே கூப்பிட்டு நீ நல்லா பண்ணியிருக்கப்பா, நல்ல விஷயம், இன்னும் நீ டெவலப் பண்ணு, ஒரு கீப் இட் அப், எப்போ ரொம்ப நாள் கழித்து சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த நாள் வந்து நீங்கள் சாதனையாக ஒரு நாள் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மனசார நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற புத்தம்மன், இந்த நாகாத்தம்மன் இல்லைன்னா ஒரு கோயிலில் வந்து புத்து இருக்கும், அந்த மாதிரி கோயிலுக்கு வந்து உங்ககிட்ட வண்டி இருந்ததுன்னா வண்டி, 2 வீலர், பர்டிகுலர் 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயில் முன்னாடி வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு உங்கள் பேர்லேயே அப்படியே அந்த அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, வண்டின்றது வந்து உங்களோட பிரயாணத்தை வந்து ரெகுலராக வந்து கொண்டுட்டு போகிற ஒரு பொருள். அப்போ அந்த பொருள் வந்து நல்லா இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வண்டி சம்மந்தப்பட்ட வாகனம் சம்மந்தப்பட்ட ஆட்டோ டிரைவர், கார் டிரைவர்ஸ், இந்த மாதிரி வந்து என்னோட ப்ரொஃபஷனலே வந்து ட்ராவல்ஸ் தான் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு புத்து அம்மன் உள்ள கோயிலுக்கு வச்சு முன்னாடி வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பம் நாளாக இருக்கும். எப்படின்னா, அடுத்த வருடத்துக்கு உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் உள்ள நாளாக இருக்கும். ஒரு கார் வச்சுருந்தீங்க, அடுத்த வருஷம் பார்த்தா இன்னொரு கார் வாங்குற மாதிரி, இல்லை இன்னொரு ஆட்டோ வாங்குற மாதிரி, இல்லைன்னா இன்னொரு ஆட்டோ வாடகை எடுத்து உங்களோட செலவில் வெளியில் ரன் பண்ணுற மாதிரி விசேஷமாக நடக்கும். மகர ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஒரு நற்செயல் உள்ள நாளாக அமையும். எப்படின்னா, நீங்கள் செய்கிற காரியமே வந்து நல்ல காரியமாக அமையும். அதனால் உங்களுக்கு புகழும் கிடைக்கும், அதனால் ஒரு கௌரவம் கிடைக்கும்,
அதனால் வந்து 4 பேர் மத்தியில் நீங்கள் வந்து இன்னாரு அப்படின்னு உங்கள் பேர் வர மாதிரி இந்த நாள் அமையும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக வந்து இந்த நாளில் ஒரு அன்னதானம் கண்டிப்பாக நடக்கும். அந்த அன்னதானத்தில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கும்போது ஒரு நல்ல செயல் செஞ்ச ஒரு திருப்தி உங்களுக்கு அமையும். அதனால் வந்து அன்னதானம் செய்கிறவங்க இருக்கிற இடத்துல செஞ்சாலும் சரி, இல்லையானா வந்து அன்னதானம் சம்பந்தப்பட்ட யாராச்சும் டொனேஷன் கேட்க வந்தாலும் சரி, அவங்களெல்லாம் வந்து உதாசீனப்படுத்தாமல் அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற எங்கேயாச்சும் வந்து இந்த சத் சங்குன்னு சொல்லுவாங்க, இந்த குருவெலாம் வந்து பேசுவாங்க, சொற்பொழிவு ஆட்டுவாங்க, அந்த மாதிரி வந்து விசேஷமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து பாருங்கள். பக்கத்தில் வந்து சொற்பொழிவு, குருவினால் சொற்பொழிவு அந்த மாதிரி நடந்ததுன்னா நீங்கள் போய் அது கலந்துக்குங்க. அதனால் கலந்துக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். அப்படி எங்கேயுமே நடக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்பீச்சஸ் யூடியூப்பில் பலதரப்பட்ட ஒரு சொற்பொழிவுலாம் இருக்கும். அந்த ஸ்பீச்சஸை நீங்கள் கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு சுபமான நாளாக அமையும். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லலாம், எதுக்கு சத்சங் மட்டும் கேட்க சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த நாள் வந்து நீங்கள் அந்த குருவோட அருளை கிடைக்கணும், உங்களுக்குன்னு வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு மெசேஜ் வந்து சேரணும் தான் இந்த நாளோட அமைப்பு. அதனால வந்து இந்த நற்செயல்னு சொல்கிறது வந்து நீங்கள் செய்கிற காரியம், தட் இஸ் த கர்மா ஆக்ஷன்ஸ். அந்த ஆக்ஷன்ஸ் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நாள் வந்து நற்செயல் உள்ள நாளாக அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அசதி உள்ள நாளாக தான் இருக்கும். எப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுல, பணம் சம்பாதிப்பில் என்ன அசதி அப்படின்னு கேட்கலாம். அசதின்னு சொல்கிறது பிரச்சனைகள், கட்ட முடியாத கடன்கள், உறவினர்களோட சண்டை, உறவினர்கிட்ட கை நீட்டி வாங்கின பணம், கந்து வட்டிக்காரனோட பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த நாளில் வந்து எங்கேயும் மறைஞ்சு போகாமல், தப்பிக்காமல் அது இருந்து ஃபேஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா உங்களால் முடியாது, அசதியாகவே இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் நீங்கள் இந்த நாளை வந்து கொஞ்சம் அசதி இல்லாமல் பார்த்துக்குங்க. மூதாதையர்களோட பிரச்சனை எப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ். இதில் எப்படி வரும்னா, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், தப்பான பேரில் மாற்றங்கள், உங்களுக்கு தெரியாமல் டாக்குமெண்ட்டில் வந்து மாற்றி எழுதிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மூதாதையர்கள்னு சொல்லாமல் பேரண்ட்ஸ், பெற்றோர்களோட ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்தவங்க ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, இந்த பெயர் மாற்றங்கள், டாக்குமெண்ட் மாற்றங்கள், இதெல்லாமே வந்து ஒரு பெரிய அலக்கழிப்பாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த நாளை வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்களோட இந்த நாள் அமையும். பரிகாரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஜீவசமாதி, ஜீவசமாதி இல்லைன்னா சிவன் கோயில், அப்படியும் இல்லை எதுவுமே எனக்கு கிடையவே கிடையாது, நான் வந்து எல்லாமே இன்னும் இருக்கிற இடத்துல தூரமாக தான் இருக்குது, போக முடியல அப்படின்னா, யூடியூப்பில் சிவவாக்கியர் பாடல்கள்னு இருக்குது, அதை போட்டுட்டு அதை கேளுங்க. எதுக்கு சிவவாக்கியர்னு சொல்கிறேன்னா, இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வசப்படுற நாளாக அமையும். அப்போ சிவவாக்கியரோட பாடல்களை கேட்டோம்னா அர்த்தமும் உள்ள நாளாக அமையும். எப்படின்னா, இந்த வாழ்க்கையோட அர்த்தம், இந்த பிறவியோட அர்த்தம், அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் வந்து ஒரு அசதி இல்லாமலும் மனம் கசப்பு இல்லாமலும் மாறும் நாளாக அமையும். மீனராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபமான நாளாக அமையும். லாபம்னா திருப்பியும் நான் சொல்கிறேன், பண வரவு கிடையாது, பிஸ்னஸ் லாபம் கிடையாது, மனசில் கிடைக்கிற லாபம், மன விருத்தி. திருப்பியும் மீனராசிக்காரர்கள் சொல்லும்போது 7.5 சனி தான், இதே தான் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த 7.5 சனி கூட வந்து உங்களோட ஜாதக ரீதியாக எப்படி கிரக அமைப்பு இருக்கோ அதோட பலன் தான் அமையும். இது ஜென்ரலான ஒரு ராசிக்கானோன்ற ஒரு 7.5 சனி, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நாளை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, தோட்ட வேலையை செய்யலாம், தோட்டக்கலை. அந்த தோட்டக்கலை எப்படி இருக்கணும்னா, ஒரு சின்ன தொட்டி வாங்கி ஒரு பிளான்டேஷன், ஒரு ரோஸ் பிளான்ட் வைக்கிறது, இல்லை துளசி செடி வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஆரம்பிக்கும் நாளாக நீங்கள் வச்சிங்கன்னா, ரெகுலராக டே பை டேவே வந்து டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கே நீங்கள் வந்து மன குளிர்ச்சியாகிற ஒரு நாளாக அமையும். அதனால் வந்து இன்னைக்கு இருக்கிற நாளை வந்து பயன்படுத்தி உங்களோட தோட்டத்தோட விரிப்பு, அந்த தோட்டத்தோட முதல் முயற்சி எல்லாமே இந்த நாளில் செய்யுங்க. சிம்பிள் வே ஆஃப் சேவிங்ஸ். எதுக்கு சொல்கிறேன்னா,
இந்த நாளில் வந்து நீங்கள் வந்து பலதரப்பட்ட சேவிங்ஸ் பண்ணணும், இதை செய்யணும், அதை செய்யணும், நான் வந்து கோல்டு லோன் எடுக்கிறதுக்காக கோல்டு சீட்டு கட்டணும், இந்த சீட்டு கட்டணும், அப்படி இப்படின்னு நீங்கள் பல போராட்டங்கள்ல மனசு போயினே இருக்கும். அப்போது இந்த நாளை நீ தேர்ந்தெடுத்து சிம்பிளாக ஒரு சின்ன சேவிங்ஸ், அது ஆன்லைன் சேவிங்ஸ்லாம் கூட கிடையாது, ரெகுலராக எந்த இடத்துலையும் மாறாமல் ஏமாற்றம் அடையாமல். ஏன்னா மீனராசிக்கால் திடீர்னு ஏமாந்துருவீங்க, இவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் நிறையா வரணும். அந்த மாதிரி தான் நிறைய மீனராசிக்காரர்கள் காசு இங்கே கொடுத்துட்டு ஏமாந்துன்னு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இது இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ரிஜிஸ்டர்ட் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு வாங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து அவங்க ஒய்ஃபு கூட வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பாருங்கள், நான் எனக்கு சொல்லும் போது எனக்கே சந்தோஷமாக வருது. அப்போ நீங்களும் வந்து எவ்வளோ சந்தோஷமாக உங்கள் ஒய்ஃப் கூட இருப்பீங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களோட பார்ட்னர் கூட இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாளாக அமையும். பரிகாரம்: மீன ராசிக்கார பெண்களாக இருந்ததுன்னா உங்கள் தலைமுடிக்கு வந்து சாம்பிராணி போடுங்க. ஆண்களாக இருந்ததுன்னா பர்ஃப்யூம் ஆட் பண்ணுங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து ஃப்ளவர் சம்மந்தப்பட்ட பர்ஃப்யூம்ஸை மைல்டாக அடிச்சுக்குங்க. அதுவும் இல்லாமல் ஆண்களுக்கு இன்னொரு சொல்கிறேன், காலையில் எழுந்தவுடன் நீங்கள் குளிக்கும்போது பன்னீர் வாட்டர் அதை நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். மந்திரம் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், மந்திரத்தை ஜபம் பண்ணோம்னா நம்மளோட ஆரா எனர்ஜி, நம்மளோட சுற்றி இருக்கிற எனர்ஜி எல்லாமே வந்து பாசிட்டிவாக வரும். அதனால் மந்திரம்ன்றது வந்து குருவிட்ட இருந்து தீட்சை வாங்கி தான் மந்திரம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மனசில் எந்த மந்திரம் வந்தாலும் சரி, அது மனசார நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். உதாரணமாக, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, இந்த மந்திரத்தை ஒரு 10 நிமிஷம் எங்கே இருந்தாலும் உட்காந்து மனப்பாடமாக சொல்லாமல் மனசார நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து அம்பாள் அனுகிரகம் பண்ணுற ஒரு அமைப்பாக அமையும். இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னா, நான் என் அம்மாவிடம் சரணாகதி அடைகிறேன். அம்மான்னா இந்த பிரபஞ்சத்தை படைச்சவ, அவதான் அம்பாள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.